உன்னை யாரும் இங்க வர சொன்னா? கதருக்கு இப்படி ஒரு கஷ்டமான நிலைமைய நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்குடி. வருத்தமா இருக்குன்றீங்க, எல்லாரும் உட்காந்து டிவி பாத்துட்டு இருக்கீங்க. ஏய், நான் எங்கடி பார்த்தேன்? நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இவ பாத்துட்டு இருந்தா, நான் சும்மா கூட உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஏண்டி, உனக்கு அண்ணன் மேல பாசமே இல்லையா? உட்காந்து டிவி பாத்துட்டு இருக்க. என்ன கூட பிறந்த அண்ணனை லாக்அப்ல அடைச்சு வச்சிருக்கேன், நீ பாசத்தை பத்தி பேசுறியா? ஏய், நான் என்னடி செய்ய முடியும்? நான் ஸ்டேஷனோட எஸ்ஐ. அண்ணனை அரெஸ்ட் பண்ணி வைக்கிறத தவிர வேற வழி தெரியல. அக்கா, உன் போலீஸ் பவரை கையில வச்சுக்கிட்டு நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணி அண்ணனை எப்படி வெளியில கொண்டு வரலாம்னு யோசி. அது ஆமா, இந்த போலீஸ் டாக் எல்லாம் வச்சு குற்றவாளியை கண்டுபிடிக்க மாட்டீங்களா? அது குற்றவாளி யாருன்னு தெரியலனா தான். இங்கதான் குற்றவாளி அண்ணன்னு கரெக்டா தெரியுது. கதிர் பாவம், எந்த தப்பும் பண்ணாம ஜெயில கஷ்டப்படுறான். வேற யாராவது சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு ஒரு க்ளூ கிடைக்கட்டும். நான் அவனை அடிச்சு இழுத்துட்டு வந்து முட்டிக்கு முட்டி தட்டி பெண்டு நிமித்திடுவேன். நீங்க எல்லாம் உங்க அப்பன் யாருன்னு புரியாம உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. அது நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்குது. இந்த காலத்து பிள்ளைங்க அப்பாவோட அருமையே புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்க என்னப்பா புதுசா சீன் போட்டுட்டு இருக்கீங்க? இது புது சீன் இல்ல, பழைய சீன் தான். அந்த காலத்துல நாங்க எத்தனை திருடங்களை பிடிச்சிருக்கோம் தெரியுமா? ராத்திரி முழுக்க போர்வை போத்திக்கிட்டு காலையில தேங்காய் திருடனு பிடிச்சிருக்கேன். சோளக்காட்டு பொம்மை மாதிரியே நின்னுகிட்டு நம்ம வயல்ல மோட்டார் திருடனை பிடிச்சிருக்கேன். ஆடு திருடினவன், மாடு திருடினவன், இத்தனை பேரை நான் புடிச்சு கொடுத்துருக்கேன் தெரியுமா? அப்ப கதிர் கேஸ்லயும் யாரு உண்மையான கொலைகாரன்னு கண்டுபிடிக்க வேண்டியதானே? ஏன் சும்மாவே உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? அத பத்தி தான் ஒரு ஐடியா பேசுறதுக்காக வந்தேன். ஆளுக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்து 1500 ரூபாய் என் கையில கொடுங்க. ஒரு ஃபுல்ல மட்டும் வாங்கி வச்சுட்டேன்னு வைங்க. 2 நாள் சரக்க போட்டுட்டு ஊருக்குள்ளார ஒரு ரவுண்டு வந்தனா என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சொல்லிடுவேன். போதும்பா, ஒரே ஒரு ஃபுல்ல வாங்கி உங்க கையில கொடுத்தா உங்களை எழுப்புறதுக்கே 2 நாள் ஆகுமே. அப்புறம் எப்படி நீங்க ஊருக்குள்ள போவீங்க? சரிம்மா, ஃபுல்லு வேண்டாம், ஒரு ஹாஃப் போதும். ஹாஃப மட்டும் வாங்கி கொடுங்க. குற்றவாளியா நான் கண்டுபிடிச்சு தரேன். என்ன சொல்றீங்க? பா, உனக்கு குவார்டரே கிடையாது. முதல்ல இங்க இருந்து கிளம்பி போறீங்களா, இல்லனா அம்மா கூப்பிடுவா? பையன் லாக்அப்ல இருக்கான், அத பத்தி கவலையே இல்லாம ஆஃப் குவார்டர்னு பேரம் பேசிட்டு இருக்க. அந்த கவலைய மறக்கதாமா? ஒரு குவார்டர் கேக்குறேன், ஒரு குவார்டருக்காவது ஏற்பாடு பண்ணுங்களேம்மா. அந்த கவலையை நீங்க மறக்கவே வேண்டாம். அந்த கவலையிலேயே இருங்க. அப்பவாது ஏதாவது ஐடியா தோணுதான்னு பாக்கலாம். போங்க. ஐயோ, போப்பா. இவன் என்னடானா டிவி பாத்துட்டு இருக்கா, இவன் என்ன மிளகா தின்னுட்டு இருக்கா? ச்சே. இல்ல, ஜெயிச்சிடலான்னு தம்ஸ் அப் பண்ண. ராமசாமின்னு ஒருத்தரை கரண்ட் சாக் வச்சு கொலை பண்ண கேஸ் மேடம். அக்யூஸ்ட் சாட்சி எல்லாம் வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க மேடம். யூ கேன் ப்ரொசீட். கதிர் கதிர் கதிர். வணக்கம்மா. அக்கா, கதிர் பராசக்தி ஹீரோ மாதிரி இல்ல? கோர்ட்ல அமைதியாரு. லூஸ். அக்கா, இந்த கேஸ் ப்ரொசீடிங்க நம்ம மொபைல்ல ஷூட் பண்ணிக்கலாமா? இந்தியால கோர்ட் ரீல்ஸே வந்ததில்ல, நம்ம ட்ரெண்ட் செட் பண்ணலாம். ஏய், இங்க இதெல்லாம் பண்ண முடியாது, நீ பேசாம இரு. இல்லனா ராகினியே உன்னை தூக்கி உள்ள வச்சிருவா. நான் அமைதியா இருந்துக்கிறேன்.
யுவர் ஆனர், இந்த கூண்டில் நிக்கிற கதிர் காஞ்சிபுரம் மாவட்டத்துல மணிமங்கலத்தை சேர்ந்தவர். இவர் பெரிய நிலச்சுவாந்தார் குடும்பத்தை சேர்ந்தவர். இவருக்கும் இவர் பக்கத்து வயலை சேர்ந்த கொலை செய்யப்பட்ட ராமசாமிக்கும் இவருக்கும் முன்பகம் இருந்திருக்கு. அதன் அடிப்படையில பல சமயங்கள்ல சண்டை போட்டிருக்காங்க. அந்த சண்டையில உன்னை கொலை பண்ணிடுவேண்டான்னு பல தடவை கதிர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி சமயத்துல இவர் மோட்டார் ரூம்ல இருந்து கரண்ட் எடுத்து ராமசாமி வயல்ல இருக்கிற தண்ணியில போட்டிருக்காரு. அதிகாலையில இருட்டுல நடந்து வந்த ராமசாமி அந்த தண்ணியை மிதிச்சு கரண்ட் ஷாக் அடிச்சு இறந்தும் போயிட்டாரு. இப்படிதான் ராமசாமிங்கிற ஒரு விவசாயிய இந்த கதிர் கொலை பண்ணியிருக்காரு. யுவர் ஆனர், சாட்சிகளை விசாரிக்காம சரியான ஆதாரங்களை ஒப்படைக்காம என் கட்சிக்காரர் கதிரை கொலை பண்ணிட்டாருன்னு அரசு வழக்கறிஞர் சொல்றத நான் வன்மையா கண்டிக்கிறேன். நீங்க உட்காருங்க. எஸ் யுவர் ஆனர். மிஸ்டர் பாஸ்கர், உங்க விசாரணையை தொடரலாம். கதிர், ராமசாமி கொலையான அன்னைக்கு என்ன நடந்துச்சு? சார், நான் வீட்ல தூங்கிக்கிட்டு இருந்தேன். விடிய காலையில ஒரு 4:45 இருந்து 5 இருக்கும். அப்போ குமார் ஃபோன் பண்ணிட்டு நம்ம பக்கத்து வயக்காட்டு ராமசாமி அவரு வயல்ல விழுந்து துடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொன்னா. சரி என்ன ஏதுன்னு பதறி அடிச்சுட்டு போய் பார்த்தா அவர் தண்ணியில விழுந்து கிடந்தாரு. சரி தூக்கலான்னு போய் தூக்குறேன், கரண்ட் அடிச்சு தூக்கி போட்டுருச்சு. அப்புறம் குமார் தான் சொன்னா தண்ணியில வந்து ஒயர் கிடக்குன்னு. அப்புறம் பக்கத்துல இருந்த குச்சி எடுத்து அந்த ஒயரை தூக்கி போட்டு அவரை தூக்கிட்டு தோல்ல இல்ல அவரை உசுப்பும் போது லேசா உசுர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவரை தூக்கி தோல்ல போட்டுட்டு ரோட்டுக்கு வந்துட்டு நானும் குமாரும் ஆட்டோ பிடிச்சி ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு சாப்பிடலான்னு உட்கார்ந்தேன். அப்போ என் தங்கச்சி தான் சொன்னா, சாரி எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் மேடம் அவங்க தான் சொன்னாங்க ராமசாமி அண்ணா இறந்துட்டாரு அப்படின்னு. அப்பதான் எனக்கே தெரியும். அந்த கரண்ட் வயரு உங்க மோட்டார் ரூம்ல இருந்து தான் கொண்டு வரப்பட்டிருந்துச்சு. உண்மையா இல்லையா? சார், மோட்டார் ரூம்ல இருந்து கரண்ட்டை யார் வேணாலும் எடுக்கலாம் சார். சொல்ல போனா கதவுக்கு பூட்டே இல்ல. நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உங்க மோட்டார் ரூம்ல இருந்து வயர் வந்துச்சா இல்லையா? ஆமா சார், எங்க மோட்டார் ரூம்ல இருந்து தான் வந்துச்சு. உங்களுக்கும் ராமசாமிக்கும் முன்பகை இருந்துச்சா? சார், பகைன்னு சொல்ல முடியாது சார். அது ஒரு குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவுலாம் வர்றது இல்லையா, அந்த மாதிரி தான். கிணத்துல மோட்டர் போடும்போது சின்ன வாய் தகராறு வரும், அவ்வளவுதான் சார். குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட சண்டை போடுறப்ப உன்னை கொல்லாம விட மாட்டான்னு சொல்லுவீங்களா? சார், அது கோவத்துல சாதாரணமா சொல்ற வார்த்தை தான். நான் உள்ள எதுவும் வச்சுக்கலாம் அதை சொல்லல. மிஸ்டர் கதிர், நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. குடும்பத்துல சண்டை போடும்போது உன்னை கொல்லாம விட மாட்டான்னு சொல்லுவீங்களா? அது பாத்தில்ல, சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க ராமசாமிய பல தடவை சொல்லியிருக்கீங்க. உண்மையா இல்லையா? சொல்லுங்க, உண்மையா இல்லையா? அதான் நான் சொன்னலாம் சார். கதிர், எனக்கு எஸ் ஆர் நோன்னு மட்டும் சொல்லணும். ராமசாமியை பார்த்து உன்னை கொல்லாம விட மாட்டா சொல்லியிருக்கீங்களா இல்லையா? சொல்லிருக்கேன். சூப்பர்ல. எப்படி